செய்தி. மூன்றாவது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றிக்கான 187 ரன்கள் என்ற இலக்கை 18.3 ஓவர்களில் எட்டி அபார வெற்றியை இந்திய அணி பெற்றிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். அஜய், விவரங்களை வழங்கி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது T20 போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. 5 T20கள் கொண்ட இந்த தொடரில் முதல் T20 போட்டி மழையின் காரணமாக கைவிடப்பட்டது. அதன் பிறகாக இரண்டாவது T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. அதன் பிறகாக இன்று நடைபெற்ற இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி பல்வேறு மாற்றங்களை மாற்றியமைத்து அதன் பிறகாக களம் கண்டது. இதன் பிறகாக இந்திய அணி டாஸ் வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி தரப்புல டிம் டேவிட், ஸ்டாய்னிஸ் ஆகியோர் அதிக ரன்களை குவித்திருந்தனர். டிம் டேவிட் 38 பந்துகளில் 74 ரன்களும், ஸ்டாய்னிஸ் 39 பந்துகளில் 64 ரன்களும் குவித்திருந்தனர். அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில இந்திய அணி தரப்பிலும் சிறப்பான பந்து வீச்சை ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, சிவம் துபே ஆகியோர் வெளிப்படுத்தினர். 4 ஓவர்கள் வீசி 3 விக்கெட்டுகளை ஹர்ஷ்தீப் சிங் கைப்பற்றி அடித்திருக்கிறார். அதே போன்று வருண் சக்கரவர்த்தியும் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி அடித்திருந்தார். அதன் பிறகாக 187 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து தொடக்கத்திலேயே அபிஷேக் சர்மா, சுமன் கில் ஆகியோர் நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தியிருந்தனர். அதன் பிறகாக அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தாலும் கூட அதன் பிறகாக வந்த வீரர்கள் நிலைத்து நின்ற ஆடி தற்பொழுது 18.3 ஓவர்களில் 188 ரன்கள் குவித்து இந்திய அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் அதிகபட்சமாக வாஷிங்டன் சுந்தர் 23 பந்துகளில் 49 ரன்கள் குவித்திருக்கிறார். அதே போன்று ஆஸ்திரேலிய அணி தரப்பிலும் நாதன் எல்லிஸ் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அசைத்திருக்கிறார். தற்பொழுது மூன்றாவது T20 போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னும் 2 T20 போட்டிகள் மீதம் இருக்கிறது. அதிலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அணி இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.